கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் என்றால் யோசேப்பு. யோசேப்பு என்கின்ற தேவ மனுஷனை குறித்து நம்ம சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் எப்படியா கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டார், அவர் மூலமாய் தேவன் நிறைவேற்றிய தீர்க்க தரிசனம் என்ன என்று சொல்லி, இந்த யோசேப்பு யார் என்றால் கர்த்தருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணின யோசேப்பு. நம்ம எல்லாரும் ஈஸ்டர் கொண்டாடி இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த யோசேப்பை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தருடைய சரீரத்தை வாங்கி அடக்கம் பண்ணின யோசேப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கலாம். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பு யார் என்றால் 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். இப்ப யோசேப்பு அதை பற்றி வாங்கி கொள்கிறான் சரீரத்தை. இந்த யோசேப்பு யார் என்றால் அரிமத்தியானாகிய ஊர் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 57வது அதிகாரம் 27வது வசனம். இதை வாசிக்கும் முன்பு நான் சொல்லுகிறேன், இந்த யோசேப்பை குறித்து நம்ம சினாப்டிக் காஸ்பல்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த சுவிசேஷமானது லூக்கா, மத்தேயு, மார்க் இல்லையா? இப்போ இந்த ஒவ்வொருவரும் எழுதினதுல இந்த அரிமத்தான ஊராயினாகிய இந்த யோசேப்பை குறித்து ஒரு காரியங்கள் அவங்க எழுதினதுலயே பாத்தீங்கன்னா ஒரு காரியத்தை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். இவங்க விட்டுதான் அவங்க அதுல எழுதியிருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ்ல இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த யோவான்ல இவரை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவர் எப்பேற்பட்டவர், எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ மத்தேயுல நம்ம வாசிக்கலாம். 57:27 வாசிங்க சிஸ்டர். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து. ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இவர் யாருன்னா இயேசுவுக்கு சீஷன். இவர் போய் அந்த இடத்துல இயேசுவுடைய சரீரத்தை வாங்குறார். பாருங்க, இயேசுவுக்கு தாய் இருக்கிறாங்க, மரியாள். அவர் ஊழியம் செய்த அந்த 3.5 வருடங்களில் அவரோடு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க. அவரது அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டவங்க இருந்தாங்க. ஒருவரும் அந்த சரீரத்தை வாங்கல. ஆனா இயேசுவினுடைய சரீரத்தை அவருடைய வாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவன் இந்த யோசேப்பு. பாருங்க, அவருக்கு இயேசு ஏன் அவங்க போகல, மத்தவங்களும் ஏன் போகல? அவங்களுக்கு ஒரு பயம். நான் போய் சரீரத்தை கேட்ட, அப்ப நீ அவனோட இருந்தவனா இவனையும் தூக்கி சிலுவையில் அறைஞ்சிருங்க. அப்போ இவருக்கு கொடுத்த தண்டனை நமக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் அந்த இடத்துல பயந்து இருக்கிறாங்க இல்லையா? இந்த சீஷனை பார்க்கும்போது இவர் யாரா? இயேசுவுக்கு சீஷன். 2வது ஐஸ்வர்யவான். மத்தேயு பாருங்க, இஸ் a டாக்ஸ் கலெக்டர் இல்லையா? மத்தேயு டாக்ஸ், அவருடைய கண்ணு, அவர் எழுதுறதுல பாருங்க, அவருடைய கண்ணு எப்படி இருக்கு? இவர் யாருன்னா ஐஸ்வர்யன். வேற எந்த இதுலயும் எழுதல. அவங்க மத்த மார்க்ல பார்க்கும்போது அப்படி இல்ல. 100க்கு அதிபதி அந்த போது யோசேப்புன்னு எழுதுறாங்க. இவரு ஐஸ்வர்யவனாய் இருந்த யோசேப்பு. பட் இஸ் நாட் an ordinary person. அவரு பணக்காரன், அவன் ஐஸ்வர்யவான். அவன் போய் என்ன கேட்கிறான்? அந்த சரீரத்தை, இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண கேட்டான். இது அவனா பெறலங்க, இது பரலோகத்தில் இருக்கிற பிதா அதை நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன? அவனிடத்தில் காணப்பட்ட 7 நல்ல சுவாபங்கள். இன்னைக்கு நம்ம அந்த சுவாபம் இருந்ததுனாலதான் அந்த நமக்காக மரித்த அந்த இயேசுவனுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவன் பெற்றிருக்கிறான். நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கும்போது முதலாவது சுவாபம் என்ன? முதலாவது அவன் யார் என்றால் அவன் இயேசுவுக்கு சீஷன். இயேசுவுக்கு சீஷன் இயேசுவினுடைய சரீரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். எப்பேற்பட்ட சீஷனாக இருந்தான் அப்படின்னா, யோவான் 19:38வது வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனும் ஆகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அந்தரங்க சீஷன்.
பாருங்க, வெளியரங்கமாய் சிஷரோட போய் அவரோட போய் இதுக்கு போனது என்ன, அற்புதங்கள் பண்ணது என்ன, மறுரூபமலையில இருந்து எல்லாரும் இருந்து எல்லாம் இருந்து எந்த சீஷனும் இங்கு வரவில்லை. அந்தரங்க சீஷன், வெளியரங்க சீஷங்க வரலங்க. இந்த அந்தரங்க சீஷன் வந்தான். மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறுண்டு போகும். இயேசுவ போட்டான், இயேசுவ வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க, எல்லா ஆடுகளும் ஓடியோ போயிடுச்சு. தீர்க்க தரிசனம் அங்க நிறைவேறினது. ஆனா இந்த அந்தரங்க சீஷன் பாருங்க, அவன் எத்தனை காலம் கர்த்தர் மறைத்து வைத்திருந்தாரோ அத்தனை காலங்கள் அவன் மறைந்திருந்தான். நம்மளையும் கர்த்தர் சில காரியங்களை, நம்ம வளர்க்கும் காரியங்களில் நம்மளை மறைத்து வைத்திருப்பார். நமக்கு ஜெபிக்க தெரியாத காலங்கள்ல ஜெபிச்சு நம்ம மறைந்திருப்போம். எனக்கு பிரசங்கம் பண்ணது, எனக்கு பிரசங்கங்கிறது தெரியாது. சிஸ்டர் பெரிய ஒரு எனக்கு அவங்க எனக்கு டோரை ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. நான் எங்க ஐயாவோட பிரசங்கத்தை கேட்டு நாங்க பைபிள் ஸ்டடியில நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தர் ஒரு டோரை அந்த நேரத்துல கர்த்தர் கொண்டு வரும்போது நம்ம வர்றதுதான், நம்மளா வர்றது கிடையாது. அது மாதிரி ஒருத்தவங்களுக்கும் நம்மளுடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பா இருக்கட்டும், நம்ம ஜெபிக்கிறதா இருக்கட்டும், திறப்பின் வாயில ஜெபிக்கிறதா இருக்கட்டும், நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதா எதுவா இருந்தாலும், சர்ச்சில் செய்யக்கூடிய ஊழியங்கள், பெண்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய ஊழியங்கள், இதெல்லாம் நம்ம மறைந்திருந்து செய்யும்போது கர்த்தர் ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார். அப்ப மறைந்திருக்கும் காலம் வரைக்கும் நாம் மறைந்திருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை கொண்டு வரும்போது நாம் செய்ய வேண்டும். இந்த இடத்துல பார்க்கும்போது இவன் மறைந்திருந்திருக்கிறான். அப்ப அவன் எந்த இந்த யோசேப்பை பார்க்கும்போது அவன் இயேசுவனுக்கு அந்தரங்க சீஷனா இருந்தான். ஒரு சீஷன்கிறப்ப அவன் எப்படி அந்த சீஷர்கள், இவன் ஒரு சீஷரா இருக்கிறான்னா அவர் சொல்ற போதகத்தை எல்லாம் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்தான் இல்லையா? அவன் அப்பேற்பட்ட சீஷன் பாருங்க, எவ்வளவு மறைந்து, எங்க நம்ம இவரோட சீஷன்னு சொன்னா எங்க நம்மளை பிடித்து கொண்டு போயிடுவாங்களோன்னு பயந்திருந்தவன் இன்றைக்கு பப்ளிக்கு முன்னாடி சரீரத்தை கேட்கிறான். அவன் எதை பத்தியும் நினைக்காம கேட்கிறான். இன்னைக்கு அவனை பிடிச்சு வச்சா தன்னோட நிலைமை என்னங்கிறத நினைக்காம கேட்கிறான். இன்னைக்கு அவருடைய பாடியை கேட்கிறோமே, நீ தானே கேட்க வந்தா, ஒன்னே அப்படி செய்வேன்னா என்ன பண்ணுவான், அதை நினைக்கல. அவன் ரெப்புடேஷனை நினைக்கல. இன்னைக்கு நம்மளை இப்படி நம்ம கேட்டதுனால நம்ம குடும்பத்தையும் நம்மளே அழிப்பாங்களான்னு நினைக்கல. இதனால தன்னுடைய செல்வம் எல்லாம் போயிடுமான்னு நினைக்கல. அவனுடைய லைஃப் ஒரு ரிஸ்க்ன்னு அவன் நினைக்கல. ஆனா பாருங்க, அவன் அந்தரங்க சீஷனா இருந்தான். வெளியரங்கமா இல்லாதவன் அந்தரங்கமா சீஷனா இருந்தவனுக்கு அவ்வளோ பெரிய பலன் வந்தது. அப்ப அந்த சீஷன், அவன் எப்பேற்பட்ட சீஷன்கிறத, சீஷர்கள் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றத யோவான் 6:3 பாருங்க. நாம் இயேசுவுக்கு சீஷர்களா இருக்க வேண்டும் என்றால் படிங்க சிஸ்டர். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்போ இந்த சீஷர்கள் யார்? இயேசுவுடனோடு கூட உட்காருகிறவர்கள், அவருடைய பாதத்தில் உட்காருகிறவர்கள். இயேசு நம்ம சுமக்கும், அதுதான் யோசிப்பீங்க செய்தாரு. சீஷர்கள் உட்கார்ந்தார்கள், இயேசுவோடு அமர்ந்து இருப்பவர்கள். நமக்கு நிறைய டைம் இருக்கு, எல்லாத்துக்கும் டைம் இருக்கு. ஆனால் நாம் இயேசுவினுடைய பாதத்தில் உட்கார்கிறோமா? நீங்களும் நானும். உங்களை மட்டும் சொல்ல, நீ சேர்த்துதான் சொல்றேன். யோவானும் பேதுருவும் பாத்தீங்கன்னா, அவன் பேசும்போதே இவன் இயேசுவோடு இருந்திருக்கான். அப்படி அதை பார்த்துதானே பேதுருவை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் அவங்களோடு இருக்கிறான், இவன் பேசுறத பார்த்தா இவன் இயேசுவோடு இருக்கிற மாதிரி. அப்போ நம்மளுடைய அவரோடு உட்கார நாம் அவருடைய சுவாபங்கள், அவருடைய பாதத்தில் நம்ம மெடிடேட் பண்ணும் போதும், அவரோடு ஜெபிக்கும் போதும், கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், அவரோடு நாம் சம்பாஷிக்கிற காரியங்கள் நம்மை மாற்றும். இன்றைக்கு நம்மளை பாக்குறவங்க கர்த்தரை பார்க்கிறாங்களா? மற்றவங்க நம்மளை பத்தி என்ன சொல்லுவாங்க? இயேசுவினுடைய பாதத்தில் நாம் உட்காராமல் இருந்தால் நம்முடைய சுவாபங்கள் மாறாது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி கொடுக்க முடியாது. இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என் சீஷரா இருப்பீர்கள் என்றால் கனி கொடுப்பீர்கள். அவர் என்ன பண்றார்? இயேசு அப்பத்தை பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கும் போது அவர் சீஷர்கள் கையில் கொடுக்கிறார். அதோட அர்த்தம் என்னன்னா, இதோ என்னுடைய கையில் ஜீவவப்பமாகிய இயேசு, நான் என்ன கொடுக்கிறேன்? இயேசு கொடுக்கப்படுகிறார். அந்த வார்த்தையை கொடுக்கிறார், அந்த அப்பமாகிய வார்த்தையை கொடுக்கிறார், அப்பமாகிய தன்னுடைய சித்தத்தை கொடுக்கிறார். பிதாவின் சித்தமே என்னுடைய போஜனம் என்று இயேசு சொல்லுகிறார். இன்னைக்கு இதுல இருந்து நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? அந்த சீஷன் எந்த இடத்தில்
இருக்க வேண்டும். கர்த்தாவே, நான் உம்முடைய சிஷ்யனா இருக்கணும், நான் உம்முடைய சிஷ்யனா இருக்கணும். எந்த இடத்துல நீங்க அமைதியா இருக்க சொல்றீங்களோ அங்க அமைதியா மறைந்திருக்கக்கூடிய இடத்துல நான் மறைந்திருக்கணும், அந்தரங்கமா இருக்கணும். நீங்க எனக்கு எந்த ஊழியத்தை கொடுத்து வெளியரங்கமா கொண்டு வரீங்களோ அந்த இடத்துல நான் செய்யணும். நீங்க சொல்லாத பேச்சு நான் பேசக்கூடாது, நீங்க சொல்லாத கிரியை நான் செயல்படக்கூடாது. உம்முடைய சத்தத்தை அறிந்து நான் செயல்பட வேண்டும். இப்படியாய் நாம் கர்த்தருக்கு சீஷர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாய் பார்க்கலாம், அவன் யார் என்றால், அவன் படிங்க மத்தேயு 27:57 படிங்க. சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். ஆமேன். ஆமேன். இங்க பாருங்க, கர்த்தர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அவன் என்ன பண்ணான்? அவன் அதை பயன்படுத்தி கர்த்தரின் சரீரத்தை வாங்கினான். அவன் எதை பத்தியும் நினைக்கல. நீ எனக்கு அவன் வந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம், இவர் யாரு? அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இவர் இயேசு, இவரு ராஜா, இவருடைய சரீரம் மத்தவங்க சரீரம் மாதிரி அழிஞ்சு போக கூடாது, வெளியில போட்டக்கூடாது. வெறும் அந்த கொல்கத்தா அந்த வெறும் மண்டை ஓடு இருக்கக்கூடிய இடத்துல இவரு ராஜாதிராஜா, இவரோட மண்டை ஓடு கிடக்க கூடாது. இது ராஜாவை நான் அடக்கம் பண்ணணும். நானு என்னுடைய ஐஸ்வர்யத்தை, எனக்கு இந்த ஐஸ்வர்யம் வந்ததுக்கு காரணம் அவரால வந்தது. அந்த ஐஸ்வர்யத்தை நான் அவருக்கு செலவிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் எதை பத்தி நினைக்காம தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தினான். அவன் வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா வெரி எக்ஸ்பென்சிவ். அந்த லினன் கிளாத்ங்கிறது மிகவும் எக்ஸ்பென்சிவானதான். அந்த மாதிரி அவன் வாங்கின அந்த எண்ணெய், அந்த ஸ்பைசஸ், எனக்கு என்ன 75 பவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ்வளோ பெரியது. அதே மாதிரி அந்த டூம் அவருக்காக கல்லறை, புது கல்லறை தனக்காக கட்டினது, அவனுக்காக வைத்திருந்தது, அவன் குடும்பத்துக்காக வைத்திருந்தது. அவ்வளவு பெரிய கல்லறைய அவன் இயேசுவுக்காக கொடுத்தான். அப்போ அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்கு கொடுத்தான், கர்த்தருக்கு கொடுத்தான். அப்படின்னா நம்மளுக்கு கர்த்தர், அவனுக்கு என்ன தெரியும்? நான் கர்த்தருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எதுவுமே இல்லை, அவர் ராஜா, அவர் அப்படி போகக்கூடாது. எனக்காக வந்தவர் எல்லா வெளிப்பாட்டையும் அவன் பெற்றிருந்தான அந்தரங்கத்துல இருந்தான். அப்ப நாமும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தரும்போது அவருடைய ராஜ்யத்திற்கு என்று நாம் செலவு செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் அதனோடு வேதனையை கூட்டுவது இல்லை. அப்படின்னா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தை செல்வதற்கு நாம் செலவழிக்கப்பட வேண்டும். நம்முடைய எல்லா இதிலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மளால் இயன்ற அளவு நம்முடைய பணத்தினாலும் சரி, நம்முடைய தாளந்துகளினாலும் சரி, கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை பற்றி கொண்டு நாம் அதற்கு செலவிடப்பட வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த காலத்துல இருந்த போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். என்ன சொன்னாருன்னா, நீங்க இந்த எகிப்திலிருந்து நீங்க கானான் தேசத்துக்கு போகும்போது அங்க உங்க விளைச்சல்கள்ல என்ன செய்யணும்னா தசம பாகம் கொடுக்கணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது காணிக்கையை கொண்டு வரணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்போது நம்ம அதை வந்து செலவிடணும். அதுதான் அவங்க உபாகமம் 8:17 வாசிங்க சிஸ்டர். 17-18 ரெண்டுத்தையும் வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமேன். ஆமேன். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நம்மளை எந்த வேலையை கொடுத்து வைத்திருக்கிறார், எந்த இடத்துல வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்தியால இருந்து இந்த தேசத்திற்கு வரப்ப 2 சூட்கேஸோட வந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை இந்த அளவுக்கு வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக இது நம்ம சம்பாத்தியமும் நம்ம கைபலனும் கிடையவே கிடையாது. அதனால உன் சம்பாத்தியமும் என் சம்பாத்தியம் என் கைபலன், இந்த ஐஸ்வர்யத்தை நான் சம்பாதித்தேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஏன்னா கர்த்தர் தான், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக.
அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி சொல்லியிருக்காரு. என் பிள்ளை உன்னோட சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீ எனக்காக செய்ததை நான் நினைத்திருக்கிறேன், நான் உனக்கு செய்யறதை நிச்சயமா செய்வேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தையில் உண்மை உள்ள தேவன் அதை நினைக்கிறாரு. நம்ம செய்யற ஒவ்வொன்றையும் நம்ம சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் மறந்து விடுகிறதுக்கு அநீதி உள்ள தேவனே கிடையாது. நீங்க எத்தனை பேர் எத்தனை சாட்சி வேணாலும் ஒருத்தவங்களுக்கு பின்னாடி இருக்கும். நீங்க கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை கொடுத்தா அடுத்த நிமிடம் நீங்க பார்க்கலாம், நீங்க அதற்கு அவரு நமக்கு அது பிறகு 10 மடங்கு திருப்பி தருவதை நம்ம பார்க்கலாம். இப்ப எனக்கு ரீசெண்டா ஒரு காரியம் நடந்தது. ஒரு ஊழியக்காரர் வந்தபோது நினைக்கவே கிடையாது, அந்த அவருக்கு கொடுத்துட்டு நான் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தா அடுத்த நாள் அதே பணம் திரும்ப எனக்கு கிடைத்து. நான் நினைச்சேன், இது எப்படி தெரியாது. நான் ஒரு முறையும் நான் கர்த்தருக்கு கொடுத்தேன் என்று சொன்னால், நான் கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள வைத்து சொல்கிறேன், எல்லாருக்கும் அந்த சாட்சி இருக்கும். கர்த்தருக்கு நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா நம்மளை வெட்கப்படுத்தும்படி நமக்கே ஆச்சரியமா இருக்கும். பல மடங்கு கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வதித்து தருவார். நம்ம நெருக்கத்தின் பாதையில் அது ஒரு சிறு அந்த விதவை தன்னில் இருந்த 2 காசை போட்டா, ஆனா கர்த்தர் அதை அங்கீகரித்தார். ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். How much we are honoring God. கர்த்தர் நமக்கு கொடுத்த செல்வத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்த கரத்தினுடைய ஒரு ஐஸ்வர்யத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? பாருங்க, இது ஏன் சம்பாத்தியம் எனக்கு கிடையாது அப்படி உன் இருதயத்தில் சொல்லாமல், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது, எனக்கு கர்த்தர் கிருபையாய் போட்ட பிச்சை, இது இந்த வேலை எனக்கு கர்த்தர் கொடுத்தது, இந்த வீடு எனக்கு கர்த்தர் கொடுத்தது, என் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவராய் இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த நாளில் உண்டாயிருக்க ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் அவர். இன்னும் நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம், எனக்காக இவ்வளவு ஓடி இருக்க, இன்னும் உனக்கு பலனை கொடுக்கிறேன், இன்னும் இந்த வயதுக்கு அப்புறம் நான் உனக்கு பலனை கொடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் கர்த்தர் பலனை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஓட வைப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நாம் உழைக்கிறவர்களாய் காணப்படும் வரை கர்த்தர் நமக்காக யாவையும் செய்வார். இந்த இடத்துல அந்த ஐஸ்வர்யவானுக்கு நல்லா தெரியும், இது என்னால வந்தது கிடையாது, இந்த கர்த்தரால வந்தது, இது என் கையினால கிடையாது, அவர் கொடுத்ததுதான் நான் அவருக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவன் செய்கிறவனாய் காணப்பட்டான். ஐஸ்வர்யவானாய் இருந்தான். அவன் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செலவு பண்ணப்படுகிறவனாக இருந்தான். அந்த கர்த்தருடைய சரீரத்தை வாங்குவதற்கு அவன் என்ன பண்றான், அவன்கிட்ட கொடுத்து அவரை பெற்றுக்கொள்கிறான். இந்த தேவ மனுஷன் ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துகிறவனாக காணப்பட்டான். முதலாவது அவன் அந்தரங்க சீஷன், 2வது அவன் ஐஸ்வர்யவானாய் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செலவுபடுத்தப்படுகிறவனாய் காணப்பட்டான். இப்ப அடுத்தவன் நாம் பார்க்கலாம். மார்க் 15வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். ஆமேன், ஆமேன். யோசேப்பை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார்னா, ஒரு கனம் பொருந்தியவனாக வைத்திருக்கிறார். அவன் எப்படிப்பட்டவனா, அவன் கனம் பொருந்தியவன். ஆனா பார்த்தா, ஏன்னா இவன் எங்க இருக்கிறான்னா ஆலோசனை சங்கம் தெரியுமா, அவங்க இங்க இருக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஜூஸுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 70 மெம்பர் இருக்காங்க அந்த கோர்ட்ல. அதுல இவன் ஒன் ஆஃப் த மெம்பர். இங்க நம்ம சொல்றோம்ல செனட்டர், அந்த மாதிரி அவன் ஒரு கனம் பொருந்தினவன். பாருங்க, அவன் சொன்னா அவனை அவன் சொல்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டு. அவன் கனம் பொருந்தினவன், அவ்வளோ ஒரு டிக்னிஃபைடு பர்சன். அவன் சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் கர்த்தர் அவன் கர்த்தரை அவன் ஹானர் பண்றான். நம்ம கர்த்தரை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கர்த்தரை உயர்த்துகிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் இயேசு சொல்லுகிறார் இல்லையா? இன்னைக்கு மனுஷங்க பாருங்க, நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணா அவங்க நம்மள புகழ்வாங்க. ஆனா அதே நிமிஷம் ஒண்ணு முடியாது இல்ல அப்படிங்கிறப்ப அவ்வளவுதான், ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் போட்டுருவாங்க. அதனால இவன் எப்படி காணப்பட்டான், கனம் பொருந்தினவராக காணப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய ஸ்தானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்ம பாக்குறாங்க எல்லாரும், இவங்க எப்பேற்பட்டவங்க. நம்மளுடைய வேலை ஸ்தலத்திலும் சரி, நம்ம ஒரு பேரண்டாவோ, ஒரு தாய் தகப்பனாவோ, இல்ல ஒரு டீச்சராவோ, இல்ல ஒரு சபையில ஒரு உறுப்பினராவோ நம்ம காணப்படும் போது நம்ம எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க.
அப்போ நம்ம ஒரு சபையில இருக்கிறோம்னா நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு, அங்க போய் நம்ம அரட்டை அடிக்காம நம்மளுடைய ரெஸ்பெக்ட நமக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியத்துல நம்ம மதிக்கத்தக்கவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, ஒரு நம்ம பேசுற வார்த்தைகளை பத்தவங்க பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்மளை மதிப்பாங்க. அந்த சபையில இருக்க ஒரு விசுவாசி புதுசா வர்றாங்கன்னா அவங்க நம்மளை பார்ப்பாங்க. இந்த சபை எப்படிப்பட்டது, இவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படிப்பட்டது, இவர்கள் எப்படி பிரத்தியார பாக்குறாங்க. அப்பனா நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம் கனமுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். ஏன்னா எந்த விதமான வார்த்தைகள், ஏன்னா நம்ம ஒரு நல்லா இருந்து ஒரே நிமிஷத்துல கெட்ட பேர் வந்துடும். நல்ல பேர் வாங்க ரொம்ப கஷ்டப்படணும், ஆனா கெட்ட பேர் ஒரு நிமிஷத்துல வந்துடும். அப்படின்னா நம்ம ஸ்தானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த யோசேப்பு மிகவும் கனம் பொருந்தினவனாக காணப்பட்டான். அடுத்தது என்ன சொல்லுகிறார் என்றால், அதுல 23:50 வாசிங்க. யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. 3 காரியங்கள் பார்க்கிறோம். 1 ஆலோசனைக்காரன், 2வது உத்தமன், 3வது நீதிமான். ஆலோசனைக்காரன், உத்தமன், நீதிமான். அவனுக்கு என்ன நீதிமான்? அவனை பொறுத்த மட்டும் அந்த 10 கட்டளை தான் அவனுக்கு தெரியும். அந்த 10 கட்டளைகளையும் அவன் அப்படியே நிறைவேற்றுகிறவனாக இருந்தான். அவனுக்கு தெரிந்தது இயேசுவை குறித்து. அதே மாதிரி அவன் ஆலோசனைக்காரன். அப்படின்னா என்ன, அந்த செனட்டர்ஸ் அவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய காரியங்கள்ல இயேசு குறித்து அவங்க தப்பா சொல்லியிருப்பாங்க. அவன் இப்படி செய்யறான், இதை படுங்க. அப்பெல்லாம் அவன் எதுக்குமே ஒத்து போகல. கர்த்தரை குறித்து தவறான காரியங்கள் 51 நம்ம அதை வாசிக்கலாம். யூதருடைய ஆலோசனையும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான் இருக்கு அடுத்த வருஷத்துல. பாருங்க, அந்த ஜனங்க எப்படியாவது இயேசுவ, அதனாலதான் அவரை குறித்து எப்பெல்லாம் தப்பா பேசுறாங்களோ அப்பெல்லாம் இவன் அதுல ஓட்டிங் சிஸ்டம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டா ஓட் பண்ணுவான். முடியாது, அவரை கொண்டு போய் சிறையில் அடைங்க முடியாது. அவர் இந்த அற்புதங்களை அடையாளங்களையும் ஓய்வு நாள்ல செய்கிறாரு, அவரை பர்சிக்யூட் பண்ணணும் முடியாது. அப்போ பாருங்க, ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் இயேசுவுக்கு எதிராய் யூதருடைய ஆலோசனைகளுக்கும் செய்கைகளுக்கும் அவன் சம்மதியாதவனாய் இருந்தான். இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்தை குறித்து சொல்லும்போது நாம் அதற்கு ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. காம்ப்ரமைஸ் கர்த்தர் அதுதான் நம்மள்கிட்ட பார்க்கிறாரு. அவன் இயேசுவுக்கு தவறான ஆலோசனைகள் வந்த போது அவன் அதற்கு சம்மதியாதவனாயிருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்ப்போம் என்றால், அப்படியே நம்ம வைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சில மனிதர்கள் தவறான ஆலோசனை நமக்கு கொடுக்கலாம். அது நம்மளுடைய எதிர்காலத்தை வீணாக்க நினைத்தவர்கள் கொடுக்கிறதாக இருக்கலாம். தேவன் நமக்கு என்ன ஆலோசனை தருகிறாரோ அதன்படி நான் நடக்க வேண்டும். யோசேப்பு உத்தமனா இருந்தான். பாருங்க, நம்மளுடைய எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நிச்சயமா அந்த ஆலோசனை வரும்போது எனக்கு அதை தான் சொல்ல தோணுகிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் மனுஷனுடைய ஆலோசனைகள் கண்ணியை வருவிக்கும் சொல்லி நம்ம நீதிமொழிகள்ல படிக்கிறோம். அப்போ நமக்கு எந்த ஆலோசனை, பல பேர் பல ஆலோசனையை கொடுத்தாலும் நம்ம தேவ சமூகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆலோசனை சரியா, இப்படி சொல்றாங்களே நான் இதன்படி நடக்கலாமா, இந்த காரியத்தை நான் செய்யலாமா, இப்படி என் பிள்ளைங்களை இங்க அனுப்பலாமா, இந்த காலேஜ்ல நான் படிக்க வைக்கலாமா, இல்ல எல்லாவற்றையும் நம்ம கர்த்தர் ஒரு சிறு காரியம் என்ன இதெல்லாம் போய் சொல்றீங்க, சிறு காரியமோ பெரு காரியமோ எல்லாத்தையும் நம்ம தேவ சமூகத்துல வைத்து நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கர்த்தர் ஒண்ணு வேதத்தின் வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் நாம் ஜெபிக்கும் போது ஜெபத்துல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். இல்லை என்றால் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய, நம்மை வழிநடத்துகிற, நாம் போகக்கூடிய சபையினுடைய மேய்ப்பர், நமக்கு இருக்கக்கூடிய ஃபெலோஷிப், ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனத்துல ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் மூலமாய் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். ஆனா எப்படி அது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை தெரியும்? இது கர்த்தர் தான் கொடுத்தாரு. எப்படி தெரியும்? நம்ம இருதயத்துல சமாதானம் வந்துடும். அல்லேலூயா. ஒரு பயம் வராது. இப்படியா அப்படியான்னு சொல்லி நம்ம மலை மோதுகிறப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனா பாருங்க, ஒரு கர்த்தர் நம்மளோட பேசிட்டாருன்னா நம்ம இருதயத்துல சமாதானம் வந்துரும். இதான் நம்ம அண்ணாளுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். அவ என்ன கலங்கனா புலம்புனா, ஆனா ஏலி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்டதை பெற்றுக்கொண்டா. அது அவ இருதயத்துல அப்படியே காமாயிடுச்சு. சமாதானத்தோட போனா. அதுக்கப்புறம் அவ துக்கமுகமா இருக்கவில்லை. அவ போஜனம் பண்ணினா. சாப்பிடாம இருந்தவளுக்கு அந்த ஒரு வார்த்தை, அது கர்த்தர் பேசின வார்த்தை, சமாதானம் வந்துருச்சு. கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, கர்த்தர் சொன்னது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவ போஜனம் பண்றா, சாப்பிடுறா.
சந்தோஷமா இருக்கிறா. டியூரிங் த ப்ராசஸ் she was conceived. அந்த ப்ராசஸ்ல அவ பாருங்க குழந்தை, அதுக்கப்புறமா அதன் மூலமாய் பாருங்க ஒரு தீர்க்கதரிசி. எப்படி கர்த்தர் எவ்வளவு அழகா ஆசீர்வதிக்கிறார். ஆனா முக்கியமானது, நாம் யாரிடமிருந்து ஆலோசனையை பெறுகிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவன் யோசேப்பு ஒரு நல்ல ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அவன் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அந்த செனகரி அவங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல, அவங்க இருக்கக்கூடிய அந்த கோட்ல அவன் ஒரு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அது மட்டுமல்ல, யோசேப்பு உத்தமனாயிருந்தான். அது என்ன சொல்லுகிறது வேதம்? அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். அவனுடைய இருதயம் எப்படி இருந்ததுதான்? உத்தம இருதயமா இருந்தது. நம்மளுடைய இருதயமும் உத்தமமா இருக்க வேண்டியனா, கர்த்தருடைய கண்கள் உத்தம இருதயத்தோடு தன்னை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். உத்தம இருதயத்தோடு நாம் காத்திருக்கிறோமா? உத்தம இருதயம் நமக்கு வேண்டும். இருதயம் உத்தமம் மட்டும் பத்தாது, விவேகம் வேண்டும். உத்தமத்தோடு அறிவும் வேண்டும். அதே நேரம் நியாயமும் நம்ம இடத்துல இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்மளுடைய ஒவ்வொரு செய்கைகளிலும், எந்த இடத்துல இருந்தாலும் நாம் உத்தம, நம்ம பார்க்கிறவங்க, நம்மளுடைய குடும்பத்திலயும் நம்மளுடைய ஊழியத்திலயும் எல்லாத்திலையும் பார்க்கும் பொழுது, நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கும் போதும் சரி, அந்த பிள்ளைங்க சொல்லணும், எங்க அம்மா எங்க அப்பா சொன்னதை செய்வாங்க. அவர்கள் ஒரு பிள்ளைங்களுக்கு நேரா நம்ம நடந்து கொள்ளுகிறது, ஒரு குடும்பத்தில் நடந்து கொள்ளுகிறது, எல்லாமே அது நமக்கு சாட்சி. இவன் பாருங்க, இவனுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவன் அப்படி காணப்பட்டதன் நிமித்தம் தான் இங்க எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காலையும் சரி, மத்தேயிலும் சரி, யோவான்லையும் சரி, மார்க்லையும் சரி. என்னத்துக்கு? ஏனென்றால் அவன் உத்தமனாய் காணப்பட்டான். உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள். நாம் வேதத்தின்படி நடக்கிறவர்களாய், நம் மனம் போன போக்குல கிடையாது. நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறப்ப நல்லா இருக்கிறோம், நம்ம வர்ஷிப்ல நல்லா இருக்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறப்ப நல்லா இருக்கிறோம், தேவ பிள்ளைகளோடு இருக்கிறப்ப நல்லா இருக்கிறோம். ஆனா அவுட் சைட் தட், நம்ம அதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்கிறோம், வெளியில நம்ம எப்படி இருக்கிறோம்? அதனால நம் எல்லாவற்றிலும் நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் நம்ம கர்த்தர் நம்மை நடத்தும் பாதையில் நாம் நேர்த்தியாய் ஓட நாம் கற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். அதுலதான் லூக்கா 23:50 என்ன சொல்லுகிறது? யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். நீதிமான் மீது கர்த்தர் எப்படி இருக்க வச்சிருக்கிறாராம்? நித்திய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரகாசிப்பார்கள். அப்ப நீதிமான்களை கர்த்தர் எதுக்காக வைத்திருக்கா? அவர் வரும்போது நீதிமான்களை கர்த்தர் எடுத்துக் கொள்வார். நம்ம நீதியை ஒருபோதும் தவற விடாது நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன நீதி கொடுத்தாலோ, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நாம் உட்பட்டு நடக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த யோசேப்பு எப்படிப்பட்டவன்? கனம் பொருந்தியவன், ஆலோசனைக்காரன், அவன் உத்தமன், அவன் நீதிமானாய் இருந்தான். அடுத்த காரியத்தை பார்க்கலாம். லூக்கா 23:51 வாசிங்க சிஸ்டர். அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும், யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவனுமாய் இருந்தான். ஆமீன், ஆமேன். அவன் யூதனுடைய பட்டணங்கள் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவன். பாருங்க, யூதருடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும் சம்மதியாதவன். முன்னாடியே நம்ம அதை பார்த்தோம். இது என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருந்தவன். அவனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய ராஜ்யம் வரப்போகிறது. எவ்வளவு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அவனுக்கு இப்ப நமக்கு எல்லா வேதத்தை படிக்கிறோம், ஒரு வருகை இருக்கு, அவனுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்திற்கு. இயேசு என்ன ஜெபித்தாரு? பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபித்தார் இல்லையா? அந்த சீஷர்கள் எல்லாரும் ஏங்கினாங்க. ஏன்னா பிதா தங்க கையில ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார். எப்படி? தாவீது ராஜா போல நம்ம எல்லாம் நம்ம அரசாட்சி ஆள போறோம் அவரோட, அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா என்ன சொன்னாரு? பயப்படாதே சிறுமந்தே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா உங்கள் மீது பிரியமா இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகா, நமக்கு ஒரு பெரிய ராஜ்யம் வரப்போகுது, நம்ம எல்லாம் நல்ல தாவீது மாதிரி ராஜ்யமா நம்ம ஆள போறோம் அப்படி நினைச்சாங்க. ஆனா அந்த ராஜ்யம் எந்த ராஜ்யத்தை குறிக்கிறது? 2 ராஜ்யம். முதலாவது 2 ராஜ்யத்தை பிதா வைத்திருந்தார். ஒன்று மேசியா ஆளுகை செய்கிற 1000 வருடம் ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம். 2வது நித்திய ராஜ்யம்.
இதுக்கு எப்படி சிமியோன் காத்திருந்தார் பாருங்க, இயேசுவை வரும்போது என் கண்கள் காணும்னு. அதே போல இந்த ராஜ்யம் இது நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் காணப்படும் போதுதான் நம்ம போக முடியும். இந்த நித்திய ராஜ்யத்திற்கு அவன் சொல்றான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் காத்திருக்கிறேன். அந்த வெளிப்பாடை அவன் பெற்றிருந்தான். பாருங்க, யோவான் ஸ்நானகன் முதல் பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்படி என்றால் அவனுக்கு தெரிகிறது இது தேவனுடைய ராஜ்யம். நம்ம ஏனோதானோன்னு இருக்குது கிடையாது. ஏனோதானோன்னு இருந்தோம்னா நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம போக முடியாது. நம்ம சத்தியத்தை குறித்த வெளிச்சம் நமக்கு காணப்பட வேண்டும். சத்தியத்தை குறித்த வெளிச்சம், சத்தியத்தை குறித்த ஒரு நடுக்கம், அதற்கு பயப்படாம இருந்தோம்னா நம்ம போக முடியாது. கர்த்தரை குறித்த வெளிச்சம் நமக்கு இருக்க வேணும். ஞாயிற்றுக்கிழமையை குறித்து ஆராதிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம். அந்த வெளிச்சம் நமக்கு இருக்கணும். திருவிருந்தில் பங்கு கொள்வது எவ்வளவு பெரிய பாக்கியம், அது தெரியணும். இந்த தேவனை குறித்த இந்த வெளிச்சம் இல்லாவிட்டால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியாது. இந்த அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து காத்திருக்கிறவனாக இருந்தான். நமக்கு அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு வரணும். நாம் அவருடைய நித்திய ராஜ்யத்துக்கு நாம வரணும். இயேசுவோடு கூட நடக்கணும். இந்த ஆவல் நம்ம ஒவ்வொரு இடத்துல இருக்கணும். நான் அவரை பார்க்கணும், நான் பார்க்கணும். அவருடைய ஆணிப்பட்ட கரங்களை நான் பார்க்க வேண்டும். அவருடைய காயங்களை நான் முத்தம் செய்ய வேண்டும். அந்த நித்திய ராஜ்யத்திற்கு நான் போக வேண்டும் சொல்லி நம்ம வாஞ்சித்து காத்திருக்கணும். அப்போ அந்த மாதிரி அவன் காத்திருந்தவனாக காணப்பட்டான். அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு பாருங்க, இது ஆபிரகாமனுடைய காலத்துல பார்க்கும்போது எல்லாம் பூமியில பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த தேசத்திற்கு அவங்களுடைய நிறைய பேர் அவங்களுடைய எண்ணெய் எப்படி இருந்ததுன்னு எபிரேயர்ல நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 11:15-16 வாசிங்க சிஸ்டர். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமேன். அவங்க பாருங்க, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். விட்டு வந்த தேசத்தை விட்டுட்டு போனா அவங்க அதுக்கு திரும்பி போயிருக்கிறதுக்கு இருக்கும், போகல. அவங்க இதை விட நாங்க இறந்தாலும் எங்களுக்கு ஒரு மேன்மையான இடம் இருக்கு, அந்த பரம தேசத்தை அவர்கள் பரம தேசத்துக்கு நான் போவோம்னு அது விரும்பினாங்க. எங்க தேவன் அது வெட்கப்படல. அவங்க எங்களுக்கு ஒரு நகரத்தை அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு அப்படி சொல்லி அவங்க அந்த மேன்மையான பரம தேசத்தை அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆசை எதன் மீதில் இருக்கிறது? வீடு, பணம், வீடு கட்டணும், நிறைய பரம்பரைக்கு சொத்து சேர்க்கணும். அப்படியா? அவருடைய வருகையில் செல்ல வேண்டும். 1000 வருஷம் அவரோடு கூட அரசாட வேண்டும். அவரின் வரும்போது அவருடைய ரகசியங்கள் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். அவருடைய ராஜ்யத்துல இருக்கணும். இந்த எண்ணம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஒரு பாட்டு இருக்குல்லே, என்று வருவீர் இயேசுவே, ஏங்கி எண்ணம் துள்ளுதே. இவங்க சாரல் நவரோஜியம்மா அவங்க பாடின பாட்டு. அப்போ அந்த மாதிரி வெயிட்டிங் அண்ட் லாங்கிங் ஃபார் ஜீசஸ். அப்போ அந்த அளவுக்கு அவருடைய இருதயம் கர்த்தருடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிற, அந்த ராஜ்யத்திற்காக அவர் காத்திருக்கிறவராக காண. அதுக்கு காரணம் என்னத்துன்னா, அவர் இயேசு யார், இவர் அவரு ராஜாதி ராஜா அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. அந்தரங்கத்துல இருக்கிறாரு. வெளிரங்கமா இருந்தா இவர்களுக்கு பயந்தாரே தவிர அவருக்கு நல்லா தெரியுது இவர் ராஜாதி ராஜா, இவர் யார் அப்படிங்கிற வெளிப்பாட்டை அவர் பெற்றிருந்தார். யோவான் அடுத்தது நம்ம படிக்கலாம். யோவான் 19வது அதிகாரம் 41-42. என்னன்னா, இவங்க படிங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமா இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். ஆமேன். ஆமேன். யாரோட நல்ல குறைங்குது, கொஞ்சம் மீட் பண்ணுங்க. அவர்
இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், யூதருடைய ஆயத்த நாள் ஆனபடியினால், யூதருடைய ஆயத்த நாள் ஆனபடியினாலும், அந்த கல்லறை சமீபமாய் இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசு வைத்தார்கள். இது ரெண்டும் எதிர்பாராம நடந்ததா? கிடையாது, கிடையாது. கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிருக்கிறாரு. யூதருடைய ஆயத்தினால் கொஞ்சம் பின்ன இருந்ததுன்னா இயேசு வேற இடத்துல அடக்கம் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணும்? கண்டிப்பா இன்னைக்கு அடக்கம் பண்ணியே ஆகணும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு அவர்கள் என்ன தீர்மானித்திருந்தார்கள்னா, இவரை போய் துன்மார்க்கரோடு பிரேத குழியில வைக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, யூதருடைய ஆயத்த நாள் அன்னைக்கு இந்த கல்லறையை சமீபத்தில் வைத்து கர்த்தரை எங்கு அடக்கம் பண்ண வேண்டும் என்பதை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, எல்லா யூதர்கள்லாம் சேர்ந்து இவரை என்ன செய்யணும்னு நினைத்தார்களா? யோசிச்சு பாருங்க. இந்த ப்ராபசி 750 வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட ப்ராபசி யோசேப்பின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஐசாயா 53:9 வாசிங்க. ஏசாயா 53வது அதிகாரம் 9வது வசனம். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. ஆமீன், ஆமேன், ஆமேன். அவங்க நினைச்சாங்க இயேசுவ துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியில வைக்கணும்னு நியமித்தார்கள். ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதருடைய ஆயத்த நாள் அந்த நாள் இருந்ததுனால அவர்களை ஒண்ணு செய்யல, உடனே அடக்கம் பண்ணணும். இங்கு வந்து நிக்கிறது யாரு? கரெக்டா யோசேப்பு வருகிறார், அந்த சரீரத்தை கேட்கிறார். அருமையான கந்தவர்க தைலம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை வாங்க, அவரு கொஞ்சம் கூட அந்த இடத்துல நினைக்கல, வாங்கி கொண்டு போய் அவரை கொண்டு போய் வைத்த இடம் எது? ஒருவரும் வைக்கப்படாத, சிலுவையில் அறையப்பட்ட இடம் ஒரு தோட்டம் இருந்தது, ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறை, அந்த கல்லறையில் வைத்தார்கள். மனிதனுடைய திட்டம் இங்க நிறைவேறலைங்க. கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும்படி நேர்த்தியா யோசேப்பின் மூலம் கர்த்தர் நிறைவேற்றினார். யோசேப்பும் நிக்கோதேமும் சேர்ந்து அந்த கல்லறையில் வந்து அவருடைய சரீரத்தை வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசனமானது யோசேப்பின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டதுன்னா அவர் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ அந்த ப்ராபசிய அவர் மூலமாய் கர்த்தர் அவருக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு இதை நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு அந்தரங்க சீசன் இந்த இடத்தில் வருகிறான் என்றால் அவனுடைய இருதயத்துல அவன் என்ன நினைச்சிருப்பான்? உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒரு பிளைட்ல போயிட்டு இருந்தா, நம்ம நிறைய இடத்துல நம்ம பயப்படுறோம். ஏன்னா நம்ம அந்தரங்க சீசங்கிறப்போ கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல நம்ம பயப்படுறோம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளவு பயந்த அந்தரங்க சீசன் தான். ஆனா அவனுக்கு வந்து கர்த்தருடைய இயேசுவை கொண்டு வாங்கணுங்கிறப்ப அவனுக்கு அந்த பலன் வந்ததுன்னா அவனுக்கு எவ்வளவு அந்த போல்ட்னஸ் எப்படி வந்தது? அவன் இயேசு யாருங்கிறது அவனுக்கு இவ்வளவு தூரம் இருந்தான். இப்ப பார்த்தா அவர் கிங், நான் போயே ஆகணும்னு போறான். இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி நம்ம பயப்படுறோம்? இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஒரு பிளைட் போனுச்சா, அந்த பிளைட் வந்து போயிட்டு இருக்கிறப்ப நல்லா மேல் வானத்துல போறப்ப பயங்கர இருள் வந்து பயங்கர இந்த டர்புலன்ஸ் வந்து எங்கேயும் ஆடிச்சான். ஆனப்போ ஒரு சின்ன பிள்ளை அங்க உட்கார்ந்துருந்தா அது பாட்டுக்கு ஜாலியா வீடியோ கேம் பிளே பண்ணிட்டு இருந்துதான். அப்போ வந்து இவரு பிளைட்ல அந்த உட்கார்ந்து இருந்த ஒரு லேடி பார்த்துட்டு அது பயந்துட்டு இருக்கிறப்ப இந்த பிள்ளை மட்டும் சந்தோஷமா இருக்கேன், இந்த பிள்ளை எடுத்துட்டு நீ எல்லாம் எடுக்காத, பாத்தியா எவ்வளவு இருட்டா இருக்கு, பிளைட் எல்லாம் ஆடுது, உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையானப்ப நோ அப்படின்னு சரி அந்த பிடிங்கி வச்சுட்டு நமக்கு பயமா இருக்கு, இந்த பிள்ளை மட்டும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. திருப்பி என்ன பண்ணாங்களாம், கொண்டு போய் அப்புறம் அது உடனே இவங்க பிடுங்கிட்டோம்னா அது பாட்டு கிரையான்ஸ் எடுத்து அந்த பிள்ளை பாட்டுக்கு வரைய ஆரம்பிச்சிருச்சான். இப்படி இது நம்ம கொடுத்தா இது இன்னொரு டாய் வச்சு விளையாடுதுன்னு சொல்லுங்களா. இந்த பாரு இந்த பிளைட் இங்கேயும் ஆடுது, இது இவ்வளவு பெரிய இருட்டா இருக்குது, என்ன ஆகுன்னு தெரியல, நீ பாட்டுக்கு விளையாடுறிய அப்படின்னு கேட்கிறப்ப எப்படி உனக்கு இப்படி இருக்க முடியுதுப்ப அந்த பொண்ணு அந்த பிள்ளை என்ன சொன்னிச்சான் தெரியுமா? ஏன் அப்படின்னா இந்த பைலட்டை ஓட்டுறது எங்க அப்பா, பைலட் இஸ் மை டேட் அப்படின்னுச்சா. பாருங்க, எங்க அப்பா ஓட்டுறாரு, அது கண்டிப்பா நான் இருக்கிறதுனால எனக்கு சேஃபா கொண்டு போய் விடுவாருன்னு. அது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு பெரியது. அதே மாதிரிதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார் என்றால் நம்மை அவர் நிச்சயமாக எந்த இடத்தில் எவ்வளவு கவனமா நம்ம பிள்ளைகளை நினைக்கிறோம், எவ்வளவு அருமையாய் நம்மை வழிநடத்துகிற தேவனா இருக்கிறார்.
அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது யார், கர்த்தர் யார். நம்ம இந்த கர்த்தருடைய இயேசுவோடு நம்மளை நினைத்து பார்த்தோம் என்றால் அவனுக்கு நல்லா தெரியுது, அவனுக்கு நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன், கர்த்தரோடு கூட இருக்கிறேன், அவர் என்னை வழிநடத்தா. இந்த எவனுக்கும், இந்த பிலாத்துவுக்கோ, இந்த என்னுடைய பைலட் எங்க அப்பா, இந்த பிலாத்துக்கு நான் பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. அந்தரங்கத்தில் இருந்தான், வெளியரங்கமாய் வந்தான், அவன் கர்த்தரோடு தன்னை ஐக்கியப்படுத்திட்டான், கர்த்தர் யார் என்பதை உணர்ந்தான். அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். அப்போ அவன் அது மட்டுமல்ல, இயேசுவை தன்னுடைய ஃபேமிலி மெம்பர் பாருங்க, அவன் தன்னுடைய ஃபேமிலி மெம்பர் தான் தன்னுடைய கலரைய கொடுக்கறதுக்கு வர முடியும். அவர் இயேசு தன்னுடைய ஃபேமிலி மெம்பர் நினைச்சான், போல்டா வெளியில வந்தான். இயேசு யார், இயேசுக்காக என்ன வேலை போனாலும் பரவாயில்ல, அந்த செனகரை அந்த செனட்ல இருந்து என்னை எடுத்து போட்டாலும் பரவாயில்ல, நான் அதை பத்தி கவலைப்படல, நான் இந்த சரீரத்தை எனக்கு கொடும், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு இந்த கனம், எனக்கு இந்த காரியம் வந்ததுக்கு காரணம் அவரு, நான் அவருக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் வந்தான். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல, எந்த இடத்துல நாம் யோசிப்பு போல இருக்கிறோம், நம்ம சிந்திச்சு பார்ப்போம். இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் முடிந்தது நம்ம பப்ளிக்கா நம்ம டிக்ளேர் பண்றோமா? யோசிச்சு பார்க்கலாம். நம்ம திருவிருந்தில் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நம்ம திருமுழுக்கு எடுக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியை திரியேக தேவன் நாமத்தினால் ஒரு பரிசுத்தவான் கரங்கள்ல முழுகி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம உலகத்துக்கு சொல்றோம், நான் அல்ல கிறிஸ்து இருக்கிறார். நம்ம அதை அறிக்கையிட்டு நம்ம எடுக்கிறோமா? அந்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் பொழுது பப்ளிக்கா நம்ம சொல்லுகிறோம், அவருடைய சரீரம். இன்னைக்கு பாருங்க, அந்த சரீரத்தை அவன் இறக்கணும், எப்படி இருந்திருக்கும் அந்த சரீரம். இந்த சரீரத்தை யோசேப்பு பார்க்கும்போது அவங்க கொடுத்துட்டாங்க, அதை இறக்கும் போது அந்த சரீரத்துல ரத்தத்தை பார்த்திருப்பாரு, அந்த ஆணிப்பா இந்த கரங்களை பார்த்திருப்பாரு, அவரோடு தன்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், தன்னோடு இணைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் யோசேப்புக்கு அந்த காரியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்றால் அவரிடத்தில் எவ்வளவு, அவருக்கு சீஷனா இருந்தான், ஐஸ்வர்யத்தை கர்த்தருக்காக கனம் கொடுத்தவனா இருந்தான், அவன் கனம் பொருந்தியனாக இருந்தான். ஒரு ஆலோசனை, நல்ல ஆலோசனை சங்கத்தில் கர்த்தருடைய காரியத்துக்கு மட்டும்தான் நின்னான், மற்ற காரியத்துக்கு நோ என்று சொல்லுகிறவனா இருந்தான். அவன் உத்தமனாய் இருந்தான், அவன் நீதிமானாய் இருந்தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறவனாய் இருந்தான். அதனால்தான் கர்த்தருடைய அவர் ஏசாயா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அவன் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது. வேதத்துல எத்தனையோ தீர்க்க வார்த்தைகள் இருக்கிறது, வேத வாக்கியம், இதெல்லாம் நம் மூலமாய் நிறைவேற்றப்பட வேண்டுமே. கர்த்தருக்கு நாம் பிரயோஜனமாய் வாழ வேண்டுமே. இதை நாம் ஒவ்வொருவரும் இதை சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.